நாம் இந்த மாதத்தில் ஒரு தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமே. என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கண்களை மூடுவோமா. இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீதி என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26 வசனத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதாக அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் இன்னைக்கு அது நமக்கு சொந்தமான வாக்கு தத்துவம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை சொல்றார், நீயும் உன்னுடைய சந்ததியும் உன்னுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர். அன்னைக்கு கொடுத்த அது வாக்கு தத்துவங்கள் இன்னைக்கு நமக்கும் வாக்கு தத்துவமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய முகம் பிரசன்னம், முகம் பிரகாசம் நம்மேல பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளிடுகிற ஆண்டவர். ஆண்டவரை நீர் எங்களோடு பேசும், என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஒரு விஷயம், உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், கிருபை எங்கள் மேல ஊட்டப்படட்டும். ஆண்டவரை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். நாவி ஆத்மா சரீரம் உச்சந்தல இந்த உள்ளங்கால் வரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கடந்த 2 வாரங்கள் பார்த்துட்டோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளிடுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்திலும் அவருடைய முக பிரசன்னம் ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மேலே, சகையின் மேலே இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. 3 காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தது. 1, வீட்டுக்கு கடந்து வந்தார். 2வது, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 3வது, அவனை ஆபிரகாமின் குமாரனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ முக பிரசன்னம் ஒரு மனுஷன் மேல் வரும்போது எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை போன வாரத்தில் பார்த்து, இந்த வாரமும் ஒரு மனுஷனை குறித்து நாம பார்க்க போறோம். இந்த மனுஷன் பேர் யோபு. எடுத்து வாசிங்க. யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்களே. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானின் எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியன சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, நீங்க போய் பலி கொடுங்க, நான் யோபின் முகத்தை பார்க்க போறேன். யோபின் முகத்தை பார்க்க போறேன் சொல்ற. நான் யோபின் முகத்தை பார்த்து, மேல வாசிக்கிறோம், நான் அவன் முகத்தை பார்த்து கீழே வசனம். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. இப்ப இவனுடைய வாழ்க்கையை, இவனுடைய சரித்திரம் நமக்கு தெரிந்ததான். பல நாட்களாக நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஊத்சன்தான ஒரு தேசத்துல யோபு இருக்கிறான். இந்த யோபு ஒரு பழமையானவன். ஆபிரகாமின் காலத்தில் இருந்தவன். ஆதியாகமத்தில் இவனுடைய பெயர் போடப்பட்டு இருக்கிறது. இவன் எல்லாரை காட்டிலும் ஆபிரகாம் இருந்த அந்த ஆசீர்வாதத்திலேயே இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்திருக்கிற ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இவனுடைய ஆசீர்வாதங்களை சுற்றி வேலி அடைத்து வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அங்கே தெரியும். அவனுடைய தகப்பன் பெயர் அங்கே போடப்பட்டிருக்குது. யோபின் தகப்பன் பெயர் அங்கே போடப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். எடுத்து வாசிங்களேன். அவனுடைய சந்ததியை குறித்து அங்கே போடப்பட்டு இருக்கிறது. 46:13 ஆதியாகமம் 46:13.
யோபு சிம்ரோன் என்பவர் இசக்காருடைய மகன் தான் இந்த யோபு. இவன் இசக்காருடைய சந்ததியிலே பிறந்தவன் இந்த யோபு. இவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 210 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். எத்தனை வருஷம்? 210 வருஷம். அந்த நிறைய காரியங்கள் இவனுடைய 70 வயதுல தான் இவன் அந்த பாடுகள் மத்தியில கடந்து போனான். எத்தனை வயசுலங்க? 70 வயசுல. இன்னைக்கு 70 வயசு ஆகும்போது நமக்கு ஒரு பாடுகள் வருகிறது, நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் வருகிறது. ஆனால் அன்னைக்கு யோபுக்கும் அதே பலவீனங்கள் இருந்திருக்கிறது. 70 வயசுன்றது அவனுக்கு ஒரு 210 வயசுல மறிச்சிருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு 70 வயசுன்றது ஒரு 20-25 வயசு அந்த கணக்குல தான் இருந்திருக்கும். நமக்கு நம்முடைய கணக்கு அவனுக்கு பார்த்தா 70 வயசுல தான் அவன் இந்த பாடுக்குள்ளே, இந்த நிந்தைக்குள்ளே, இந்த அவமானத்துக்குள்ளே வந்திருக்கிறான். அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கிறான். அவனுடைய எத்தனை நாட்கள் இந்த பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் மாத்திருந்தான். ரொம்ப வருஷமெல்லாம் பாடுகள் இல்லை. யோபுக்கு இருந்த பிரச்சனை, யோபுக்கு இருந்த வாழ்க்கையில் இருந்த கஷ்டம்லாம் ஒரு சில நாட்களுக்குள்ள முடிந்து போய் இருக்கிறது. அதுக்குரிய வசன ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்து பாருங்க. யோபு 7:3 எடுத்து வாசிங்களேன். யோபு 7:3 எடுத்து வாசிங்க. மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. 1. 2வது எடுத்து வாசிங்க. 2:13 எடுங்க. யோபு 2:13. வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில உட்கார்ந்தார்கள். நண்பர்கள் 7 நாள் தரையில உட்கார்ந்து இருக்கிறத அங்கே பார்க்கிறோம். அதே 29:2 எடுத்து வாசிங்களேன். யோபு 29:2 இதை குறிச்சு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அவனுடைய வயசுல என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் இப்பொழுது இருந்தால் எனக்கு. அப்ப போன மாதங்களிலே, சென்று போன மாதங்கள் இது அவன் வாழ்க்கையில சொல்றான். சென்று போன மாதங்கள் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். நிறைய பேர் நினைக்கிறோம் ரொம்ப நாளா யோபுக்கு பிரச்சனை இருந்துச்சா, ரொம்ப வருஷமா பிரச்சனை இருந்துச்சா? இல்லை, அதுக்கு தான் இந்த வசனங்களை உங்களுக்கு வைக்கிறேன். 30:16 எடுத்து வாசிங்க. யோபு 30:16. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திர நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. உபத்திரவத்தின் நாட்கள். அல்லேலூயா. அப்ப அவனுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் கொஞ்ச காலம்தான், ரொம்ப நாளெல்லாம் இல்லை. அந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. வந்து கொஞ்ச நாள்ல அவனுடைய நண்பர்களுக்கு தெரியுது. நண்பர்கள் 7 நாள் அவனை பார்த்துட்டு பேசாமையே உட்கார்ந்துருக்காங்க இரவு பகல். 7வது நாள் 8வது நாள் தான் யோபுவோடு பேசுறாங்க. இந்த ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இவருடைய வாழ்க்கை, இவருடைய வசனங்கள், இவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து போகிறது. அடுத்த மாதம் வருவதற்குள்ளாகவே யோபுடைய பிரச்சனை மாறுகிறது. யோபுடைய பிரச்சனை என்ன செய்கிறது? மாறுகிறது. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தான், ரசிக்கப்பட்டு ரொம்ப நாள் நல்ல சபையில் இருக்க ஒரு பையன். அவன் என்கிட்ட கேட்டான், யோபுக்கு எத்தனை வருஷங்கள் வியாதி இருந்துச்சுன்னு தெரியல. யோபுக்கு எத்தனை வருஷம் வியாதி, எத்தனை வருஷமெல்லாம் இல்லை, எத்தனை மாசங்கள் கூட இல்லை, ஒரு சில நாட்களுக்குள்ள யோபுடைய பிரச்சனை மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வசன ஆதாரங்கள். சென்று போன மாதங்களிலே. இப்போ அவன் சொல்லியிருப்பான், சென்று போன வருடங்கள் சொல்லியிருப்பான்ல. வியாதி வருஷமா இருந்திருந்தா அவன் சொல்லியிருப்பான், சென்று போன வருஷங்கள் சொல்லியிருப்பான். அவன் சொல்லல, அவன் சொல்ல சென்று, அவனோட வார்த்தை தான் அங்கே சொல்லப்படுது. சென்று போன மாதங்களில் எனக்கு இருந்த சீர் இப்பொழுது இருந்தா நலமாய் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ யோபுடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்களுக்குள்ள,
ஒரு சில நாட்கள், மாதங்கள் கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கர்த்தரை மாட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ தேவன் அவனுடைய வாழ்க்கையில 70 வயதுல இப்படி ஒரு காரியங்கள் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 42:16 எடுத்து வாசித்து பாருங்களேன். யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையோட பிள்ளையும் கண்டான். போதும், 140 வருஷம் உயிரோடு இருந்திருக்கான். எதற்கு பின்புங்க? உபத்திரவத்துக்கு பின்பு. உபத்திரவத்துக்கு நம்ம நினைக்கிறோம் உபத்திரவம் தான் வாழ்க்கையில முடிஞ்சு போயிடும் நினைக்கிறோம். இல்ல, உபத்திரவத்துக்கு பின்பு 140 வருஷம் 140 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். அங்க வசனம் சொல்லுது 4 தலைமுறையா, 4 தலைமுறை. அவருடைய பிள்ளைங்களுடைய 4 தலைமுறைய தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டான். பிள்ளைகளையும் கண்டான். 10 பிள்ளைகள் இறந்து போனாங்க. அவனுடைய மனைவி திரும்ப வந்தாலான்னு தெரியல. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அப்புறம் எப்படி 10 பிள்ளைகள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றோம், பார்க்கிறோமா? அந்த அவன் மனைவி அவன் கோச்சிட்டு போனால, இன்னும் உன்னுடைய தேவனிடத்தில் உறுதியா இருக்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டு போனால, அதோட வரல. அவளுடைய பெயர் வேதாமத்தில் சொல்லப்பட்டது சிடீஸ். ஃபர்ஸ்ட் இருந்த மனைவி பேர் என்னது? சிடீஸ். 2வது அவருடைய பேரு தீனா என்பப்படுகிறது. யாருடைய பிள்ளை? யாக்கோபுடைய மகள் தீனா. கேள்விப்பட்டிருக்குமா? தீனான்னு ஒருத்தி இருந்தா தெரியுமா? அவளைதான் யோபு 2வது திருமணம் செய்தான். அவளுக்கு தான் 2வதாக கர்த்தர் 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தா. இது வரைக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்திருக்கும்ல. முதல் மனைவி வரலன்னு சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. முதல் மனைவி போனவ போயிட்டா. யோபு பார்த்து யோபுக்கு ஒரு உதவியும் செய்யல, யோபுக்கு எந்த காரியங்களும் செய்யல, நீ செத்து போயான்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அதுக்கு பின்பாக இவன் நல்லான பிறகு எல்லாரும் வந்தபோது தான் இவளுக்கு தீனாள் என்று சொல்லி இவளுடைய மனைவிய பெயர். அந்த தீனாள் யாக்கோபின் மகள், யாக்கோபுடைய மகள், ஜேக்கபுடைய மகள் என்று சொல்லி வேதாமத்தில் அந்த நல்ல ஆதாரமாக இருக்கிறது. அவருடைய மனைவி பேர் தீனா. அவருடைய பேர் என்ன? தீனாள். அவளுக்கு தான் 2வது முறையாய் அதே 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த 10 பிள்ளைகள் தான் இந்த வாழ்க்கையில 4 தலைமுறையை பார்க்கிற கிருபை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஒரு சில தெரியாத தெரிஞ்சு வச்சுக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தாரே, என்ன நடந்தது? யோபின் முகத்தை பார்ப்பேன் சொன்ன ஆண்டவர் யோபின் முகத்தை பார்க்கிறார். 9வது வசனத்துல யோபின் முகத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? பார்த்தார். அங்க அழகா சொல்லுது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்த உடனே அந்த வாழ்க்கையில எது நடக்குது? அவருடைய முக பிரசன்னம் யோபின் மேல் கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை சொல்றேன். எடுத்து பாருங்க, எடுத்து வாசிங்க. 42:10 எடுத்து வாசிங்க. வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். போதும். முதல்ல கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்த உடனே அந்த வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். என்ன சிறையிருப்பு? வியாதியின் சிறையிருப்பு. யோபு என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது? துன்புறுத்தப்பட்டவன். என்னதுங்க? துன்புறுத்தப்பட்டவன், அடிமையானவன். அவன் ஆசீர்வாதம் இருந்தாலும் அவன் துன்புறுத்தப்பட்டான். ஒரு சில மாதங்கள் சாத்தானால் துன்புறுத்தப்பட்டான், மனுஷனால் துன்புறுத்தப்பட்டான், மனைவியால் துன்புறுத்தப்பட்டான், ஜனங்களால் துன்புறுத்தப்பட்டான். யோபு என்று சொல்லி பெயருக்கு துன்புறுத்தப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாட்டி போட்டார். அவன் மேல் இந்த வேதனை முதலாவது மாறினது, அன்மேல் இந்த வியாதி முதலாவது மாறினது, அன்மேல் இருந்த உடம்பெல்லாம் புண்களாய், உடம்பெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில பருக்களாய் இருந்ததை கர்த்தர் ஒரு நொடியில மாட்டி போட்டு ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாட்டி போட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. அந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு முள் குத்தி கொண்டே இருந்தது. அன்னிட்டு போய் கேட்கிறான். 12:9 அன்னிட்டு போய் கேட்கும் போது, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து சொல்ல, நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆண்டு சொன்னார், இல்லப்பா அது நீங்காது. இது என்ன செய்யாது? அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதை ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். என்ன முள்ளு இருந்துச்சு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில? ஏன் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில அப்படியே கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் வாழ்க்கையில அனுமதித்தார் என்பதை ஒரு நாளைக்கு சொல்ல பார்க்க போறோம்.
ஆனா கற்று சொல்ற என் கிருபை உனக்கு போதும்பா, உன்னுடைய பலவீனத்தை பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்ப அந்த முள் அவனை குத்தி கொண்டு இந்த சாகர வரைக்கும் அந்த முள் அவனை குத்தி கொண்டு இங்க யோபுக்கு இல்ல, யோபுக்கு அந்த முள் குத்தவே இல்லை, சிறையிருப்பை கர்த்தர் மாட்டி போட்டா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய முகப்பிரசன்னம் நம்ம மேல படும் என்று சொன்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறும். சாத்தான் நம்மளை சிறைபிடித்து வைத்திருக்கிறானே, வியாதியில சிறைபிடித்து வைத்திருக்கிறான், சோர்வுகள்ல பலவீனத்துல சிறைபிடித்து வைத்திருக்கிறானே, அதை கர்த்தர் முதலாவது எடுத்து போட அவரால் முடியும். அல்லேலூயா. அவருடைய முக பிரசன்னம், அவர் முகம் நம்மேல பிரசன்னமானா முதலாவது நம்மேல இருக்கிற சிறையிருப்பு மாறி. எதிலே சிறைப்பட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்ம சரீரத்தில் இன்னைக்கு இருக்கிற பலவீனங்கள் சொல்ல முடியாத சிறையிருப்பா இருக்கிறது. இன்னைக்கு சிறையிருப்பு கூட சாதாரணமாயிரும், ஆனா இருக்கிற பலவீனங்கள் அது வேதனையாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிறையிருப்பை முதலாவது கர்த்தர் மாட்டி போட்டார். இரண்டாவது 42:10 தொடர்ந்து வாசிங்க. சிறையிருப்பை மாட்டினார், முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையா கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்ற முதலாவது சிறையிருப்பை மாட்டினார், இரண்டாவது அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லாம் பாருங்க இரட்டிப்பான ஆசீர்வாதம் தான். ஆடுகள் இரட்டிப்பு, கழுதைகள் இரட்டிப்பு, ஒட்டகங்கள் இரட்டிப்பு, எல்லாமே என்னதுதான்? இரட்டிப்பு தான். நம்ம நினைக்கிறோம் இதோடு முடிந்து போய்விடும். இதோடு அல்ல, கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். சிறையிருப்பு மாட்டும். இரண்டாவது முக பிரசன்னம் நம்ம வரும் என்று சொன்னா, அவர் முகம் நம்மை பார்க்கும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இழந்து போனதை திரும்ப அவர் இரட்டிப்பாய் தருவாராம். அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் வாசித்து பாருங்க, எங்கெல்லாம் ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய அவரால் முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைக்கிறது என்னென்ன? முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். எப்படின்னு பாருங்க. அந்த மேல் வசனங்களை வாசிக்கும் போது அடுத்த 11 வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, இதுவரைக்கும் வரல. ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்கள் யோபு பார்க்க யாருமே வரல. ஆனா இங்க வராங்க பாருங்க, அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும். முதல்ல நம்ம வாசித்தோம் பாருங்க, ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு சகோதரர் இருந்தார்களா இல்லைங்களா? இருந்தாங்க. அப்ப சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க, சகோதரிகள் இருந்திருக்காங்க. அடுத்தது அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து போஜனம் பண்ணி கர்த்தரின் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அங்கலாய்த்து ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. இது அவன் பெரிய செல்வந்தன், செல்வ சீமானா இருந்த ஒரு மனுஷன். ஆனா இப்ப ஒண்ணு இல்லாம எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவில் நிர்கதியா நிற்கிறான். அப்ப பார்த்து எல்லாரும் வராங்க, சகோதரர் வராங்க, சகோதரிங்க வராங்க, அவனுக்கு அறிமுகமானவங்க வராங்க. வந்து வெறுங்கையா வரல, என்ன செஞ்சாலும் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தார்கள். அல்லேலூயா. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு அதிசயம், இவ்வளவு நாள் இல்லாத ஒரு அற்புதம், சொந்த குடும்பத்திலிருந்து சொந்த இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனதை இரட்டிப்பாய் தர அவரால் முடியும். எப்படி கொடுக்கிறார் பாருங்க. வேறெல்லாம் எடுக்கல, அவனுக்கு வேற ஆட்கள் கொடுத்தாங்கன்னு சொல்ல வைக்கல. சொந்த குடும்பத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சொந்த குடும்பம் எதை குறிக்கிறது? ஆண்டவரை, சொந்த சபையை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு அதில் ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறார். சொந்த குடும்பம். நம்ம எதை குடும்பமாய் வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு ஜெபத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, பரிசுத்தத்தை, சபையை இன்னைக்கு சொந்த குடும்பமாய் பார்க்கிறோம். இந்த சொந்த குடும்பத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. உங்க ஜெபம் தான் உங்க சொந்த குடும்பம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெபம் தான் உங்களுக்கு சொந்த குடும்பமாய் மாறும். உங்க ஜெபங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா.
வேறு இருந்து அல்ல இல்ல, வேறு மனுஷன் அல்ல இல்ல, சொந்த குடும்பத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தா. அவனுடைய வாழ்க்கை முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம், ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கத்தர் அவனுக்கு கொடுத்தா. அங்கே வாசிக்கிற 42:11 பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேர்ந்தது, மனைவியை தவிர. பிரிந்த குடும்பங்கள் இங்க வேதத்தில் போடவே இல்லை. மனைவி திரும்ப வந்தாலா காணோம், திரும்ப அவனோடு சேர்ந்தாலா அது எங்கேயும் போடப்படலை. நீங்க எந்த இடத்துல போனாலும் அந்த 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 காரியங்கள் காணும். ஆனா சகோதரர் வந்தாங்க, சகோதரிக்கு வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் வந்து அவனை ஆசீர்வதித்தாங்க. அல்லேலூயா. அடுத்தது நடக்கிறது பாருங்க, 12 வசனம் 42:12. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஃபர்ஸ்ட் ரெண்டத்தனையா கொடுத்தார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை அதிகரமாய் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். நேற்று வரைக்கும் ஓட்டாண்டியா இருந்தவன், நேற்றன்னைக்கு வியாதியா இருந்தவன், நேற்று வரைக்கும் அந்த இடத்துல சாம்பல் உட்கார்ந்து தன் சரீரத்தை கீறி கொண்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம். என்ன அப்படின்னா, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. அங்கே நடந்த சம்பவம் என்ன, அங்கே பார்க்கிறோம் 14,000 ஆடுகள், 7,000 இருந்தது, 14,000 மாறினது. 3,000 இருந்தது, 6,000 ஒட்டங்களாய் மாறினது. 500 ஏர்களாய் இருந்தது, 1000 ஏர்களாய் மாறினது. 500 கழுதைகள் இருந்தது, 1000 கழுதைகளாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சா ரெட்டிப்பா தாங்க செய்வார். மனுஷன் வேணா கிள்ளி கொடுக்கலாம், ஆண்டவர் அள்ளி கொடுக்கிற ஆண்டவர். கொஞ்ச நாட்கள் வேதனை, கொஞ்ச நாட்கள் பாடு, கொஞ்ச நாட்கள் உபத்திரவம். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்த உடனே அவனுடைய சிறை இருப்பை கர்த்தர் மாட்டி போட்டார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பு மாறணும்னா அவருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்க நம்ம காத்திருக்கணும். ரெண்டாவது, அங்கே வாசிக்கிறோம், முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கணும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருடைய முக பிரசன்னம் அவன் மேல் விழுந்த உடனே முன்னிருந்த எல்லா ஆட்டை காட்டிலும் ஆசீர்வாதம். மூணாவது, நன்மையை கொடுத்தா. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம், இதுவரைக்கும் யோபுவை வெறுத்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்தது. முக பிரசன்னம், தேவனுடைய முக பிரசன்னம் நம்ம மேல படும் என்று சொன்னா சத்துருக்களும் நமக்கு நண்பர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வா. நமக்கு விரோதமாய் எழும்பினவங்க, நமக்கு விரோதமாய் பேசினவங்க, நமக்கு விரோதமாய் காரியங்களை செஞ்சவங்க கூட நமக்கு எப்படி மாறிடுவாங்களா? சமாதானமாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அவருடைய முக பிரசன்னம் அவ்வளவு வல்லமையுள்ள முக பிரசன்னம். ஒரு பிரச்சனை, நமக்கு விரோதமா பிரச்சனை நடந்துட்டே இருக்கு, வேதனை நடந்துட்டே இருக்கு, ஒன்றும் வேண்டாம், தேவ சமத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உங்க முக பிரசன்னம் என் மேல விளட்ட, ஆண்டவரே உங்க முகம் என் மேல பிரசன்னமாகட்டும், உங்க முகம் என் மேல பிரசன்னமாகட்டும் என்று சொல்லி நம்ம கேட்டுட்டு போய் பாருங்க, சத்துரும் சமாதானமாய் கர்த்தர் மாட்டுவா. அல்லேலூயா. நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. 12 பின்னிலைமையை கர்த்தர் அவர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அடுத்தது அந்த 13, 14, 15 வாசித்து பாருங்க. அங்கே அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தாங்க. மூத்த மகளுக்கு எமிமால் என்னும், 2ஆம் மகளுக்கு கெச்சியால் என்னும், 3ஆம் மகளுக்கு அரனேப் என்று பேரிட்டாங்க. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படல. 10 ஃபர்ஸ்ட் இருந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ தெரியல. ஃபர்ஸ்ட் அதே போலதான் 7 குமாரர் 3 குமாரத்தின். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பிள்ளைகள் அழகில எல்லா பிள்ளைகளை காட்டிலும் சௌந்தரியத்தில் அழகா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வது எப்போதுமே நன்மையானதா இருக்கும், நன்மையானதா இருக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, 40 வருஷம் 140 வருஷம் உயிரோடு இருந்தா. பிரச்சனைக்கு பின்பாக, அந்த வாழ்க்கையில் உபத்திரத்துக்கு பின்பாக ஒரு நீடித்த ஆயுளை கர்த்தர் கொடுத்தா. இப்படி இருந்திருக்குங்க. எல்லாரும் நினைச்சிருப்பான், யோபு இந்த சீக்கிரே செத்து போயிருவான், இதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும், இதோட அவன கதை முடிஞ்சிடும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்பாக 140 வருஷம். அல்லேலூயா. 70 வருஷத்துல தான் அவன் உபத்திரப்பட்டான். 70 வயசுல தான் உபத்திரத்துல கடந்து போனா. அந்த 70 கத்த ஞாபகம் வச்சு 140 வருஷங்களை கத்தர் அவனுக்கு கொடுத்தா.
அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம். எந்த வருஷத்துல பிரச்சனையில் இருந்தீங்களோ, எந்த வருஷம், எந்த நம்முடைய வயசுல எந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில வேதனைகளை அனுபவித்தோமோ, அந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 70 வயசுல தான் யோபு அந்த பிரச்சனைக்குள்ள கடந்து வந்தான், வேதம் அந்த அறிஞர்கள் சொல்றாங்க. அதுக்கு பதிலா 140 வருஷத்தை கர்த்தர் கொடுத்தா. அல்லேலூயா. 140 வருஷத்து ஆயுசு நாட்களை காணவு செய்தார். அது மாத்திரம் இல்ல, 4 தலைமுறைகள், ஒரு தலைமுறை பார்க்கவதே சந்தேகமா இருந்த அவன் வாழ்க்கை. பிள்ளைகள் செத்து போனாங்க, ஆண்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க. எல்லாரும் அவனை கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்க. 42 அதிகாரங்கள்ல குறைஞ்சது ஒரு 30 அதிகாரங்கள் யோபுக்கு விரோதமாகவே பேசப்பட்ட அதிகாரங்கள், யோபுக்கு விரோதமாகவே காரியங்களை செய்த அதிகாரங்கள். ஆனா இங்கே பார்க்கிறோம், 4 தலைமுறைகளை கர்த்தர் பார்க்க கிருபை கொடுத்தார். ஒரு பூரணமான அடுத்த போட்டிருக்கு, யோபு நெடுநாள் இருந்து, யோபு நெடுநாள் இந்த பூரண வயதுள்ளவனாய் காணப்பட்டான், மரித்து போனான். அல்லேலூயா. நெடுநாள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்ததுனாலதான் அவன் சிறையிருப்பு மாறினதுங்க. இன்னைக்கு நீங்களும் நான் யோபை குறித்து நிறைய காரியங்களை பார்க்கிறோம், நிறைய பேசுறோம், நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். யோபு குறித்து மனப்பாடமா தெரியும். ஆரம்பத்திலிருந்து 42 அதிகாரமும் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றானே, யோபின் முகத்தை பார்ப்போம்பா, யோபின் முகத்தை பார்க்க போறேன். நம்முடைய முகத்தை யார் பார்க்கணுங்க? இயேசு பார்க்கணும். இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், அவருடைய முக பிரசன்னம் நம்ம மேல பிரசன்னமாக ஒவ்வொரு நாளும் காலையில காத்திருப்போம். இந்த ஒரு பிள்ளை வளைச்சா, ஒரு வாலிப பிள்ளை, இந்த பிளைட்ல 10 நிமிஷம் லேட் ஆச்சான். போய் அந்த என்ட்ரன்ஸ்ல போய் எஞ்சிருக்கா, என்னை வெளில உள்ள அலோவ் பண்ணுங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1/2 hour முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க கேட் எல்லாம். அதுக்கு பின்னாடி உள்ள போறவங்க என்ன, அடுத்த ஃப்ளைட்டுக்கு போறவங்க தான் போவாங்களோ ஒழிய அந்த ஃப்ளைட்ல போறவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. 10 நிமிஷம் லேட் ஆயிருக்கு பாருங்க. அது அவன் அந்த கேள்விப்பட்டோன்னு சொல்ற, என் உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு, என் உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு, அழுகிறா. அடுத்த நாள் பேட்டி கொடுக்கிறா, 10 நிமிஷம் லேட் ஆச்சு, ஆனா என் ஜீவன் என்னை காப்பாற்றப்பட்டது. முகப்பிரசனம் அந்த பிள்ளை மேல பட்டிருக்கும் போல, முகப்பிரசனம் அந்த சகோதரி மேல, அந்த வாலிப பிள்ளை மேல பட்டிருக்கும் போல. அவ என்ன காரியமும் தெரியல, ஆனா அவருடைய முகம் நம்ம மேல பட்டா நிச்சயமா கர்த்தர் ஒரு பூரண ஆயுளை கர்த்தர் நமக்கு தர முடியும். ஒரு பூரண வயசை கர்த்தர் நமக்கு தர முடியும். வயசு மாத்திரம் இல்ல, நம்ம இழந்து போன ஆசீர்வாதத்தையும் திரும்ப தர முடியும். இன்னைக்கு இழந்து போனது எது அப்படின்னா, முதல்ல சிறையிருப்பை கர்த்தர் மாட்டுகிறார். இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் தான் நமக்கு சிறையிருப்பு. நம்ம சரீரத்துக்கு வேதனை தான் இன்னைக்கு நமக்கு சிறையிருப்பு. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை 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 வேதனை வருது அப்படின்னா சரீரத்துக்கு இருக்கிற பலவீனங்கள் தான். அல்லேலூயா. இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராம். யோபுக்கு முதலாவது கொடுத்தது விடுதலை தான். எதுல இருந்துன்னா, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து. சாத்தான் வெட்கப்பட்டான், சாத்தான் வெட்கப்பட்டான், ஜனங்கள் வெட்கப்பட்டாங்க, நண்பர்கள் வெட்கப்பட்டாங்க. ஏன்னா அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாட்டினார். எல்லாரும் வராங்க, பார்க்கிறாங்க. நேற்று வரைக்கும் இருந்த யோபு இல்லை இந்த யோபு, இன்னைக்கு கர்த்தர் புதிய சிருஷ்டியா கர்த்தர் மாட்டினார். அல்லேலூயா. நேற்று வரைக்கும் சாம்பல் உட்கார்ந்து இந்த யோபு இல்ல, இன்னைக்கு வீட்டுக்குள்ள சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிற யோபுவாய் கர்த்தர் மாட்டினார். எல்லாமே இழந்து போனாலும் சரீரத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாட்டினார். சரீரத்தின் சிறையிருப்பு மாறின உடனே மறந்தவெல்லாம் ஓடி வந்தான், மறந்தவெல்லாம் ஓடி வந்தான். நேற்று வரைக்கும் அருவருப்பாய் பார்த்த ஜனங்கள், நேற்று வரைக்கும் யோபுவா ஐயோ பக்கத்துல வேணா நாருமேன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு யோபு வீட்டுல வந்து விருந்து சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் அவனை மாட்டினா. முதல்ல தானே சொல்லுது, யோபு வீட்டுக்குள்ள வந்து விருந்து புசித்தாங்களாம். வசனம் என்ன சொல்லுது, வந்து அவனோடு போஜனம் பண்ணாங்களாம். அவனோடு போஜனம் பண்ணி அதுக்கு மேலதான்
அவங்க அங்கலாய்க்கிறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. முதல்ல உள்ள வந்த உடனே என்னதான்? போஜனம் தான். அல்லேலூயா. அப்போ யோபுடைய நிலைமை என்ன செய்ததுங்க? மாறி இருந்தது. யோபுடைய வாழ்க்கை மாறி இருந்தது. ஒரே ஒரு காரியம், யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தா. அழகா சொல்லுது, யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்த உடனே அவனுடைய சிறையிருப்பு மாறினது. அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்க 2 தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தார். நன்மை கொடுத்தார். பிறந்த குடும்பம் உண்டானது. அந்த பின்னிலைமையை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அழகான பிள்ளைகள், ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்தார். 4 தலைமுறைகளை கர்த்தர் கொடுத்தார். நெடுநாள் 140 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். இத்தனை காரியங்களும் அவன் வாழ்க்கையில நடக்க காரணம் யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்ததுதான். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, என்னுடைய முகம் உண்மையில் பிரசன்னமாகி உனக்கு சமாதானத்தை கட்டிடுவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்போம், அவருடைய முக பிரசன்னம் நம்ம மேல பிரகாசிக்கட்டும். அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கட்டும். அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கட்டும். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாட்டி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவா. முழங்காலை முடக்குவோமா? அருமையான ஜனமே, யோபுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானவன் தான். ஆண்டவருடைய சொத்தை சுற்றி வேலி அடைத்து வைத்திருந்தார். ஆஸ்திகளை சுற்றி வேலி அடைத்து வைத்திருந்தார். அன்னைக்கு பயங்கரமான பணக்காரனா இருந்திருப்பான் போல. அந்த வாழ்க்கை பாருங்க, 7000 ஆடுகள் அன்னைக்கு இருந்திருக்கிறது. 3000 ஒட்டகங்கள் இருந்திருக்குது. 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளை வைத்து இருந்த மனுஷன். அது இல்லாம சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். வேலைக்காரர்கள் அதிகமா இருந்தாங்க. இந்த கிழக்கத்திய தேசத்துல அவன் பெரியவனாய் செல்வ சீமானா இருந்தான். இந்த புஸ்தகத்தை எழுதினது ஒருவேளை யோபுவா மோசேயா இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தில் எழுந்திருந்த மோசே, அதே போல இந்த யோபு புஸ்தகத்தையும் ஒருவேளை யோபு இந்த மோசே எழுதியிருக்கலாம், இல்லாட்டி சாலமோன் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சரியா தெரியல. அந்த காலத்து மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், எல்லாரும் கண்களும் பார்க்க அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. சாத்தானுடைய துர்க்குணத்தால, சாத்தானுடைய வஞ்சனையினால, பொறாமையினால எல்லாவற்றையும் இழந்தான். சரீரத்தில் இருக்கிற நன்மைகளும் இழந்தான், பலவீனப்பட்டான். ஒரு சில மாதங்கள் தான் அந்த வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததா இந்த வேத வசனத்தை கொண்டு நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சரியா போடல. எத்தனை வருஷம் அவன் பாடுகள் என்று சொல்லி நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். அந்த பாடுகள் சொல்லப்படவே இல்லை, எழுதப்படவே இல்லை. ஆனால் வேத ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது சென்ற மாதத்தில் இருந்த நன்மை, சென்ற மாதத்தில் இருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அவன் வாயில சொல்லுதை வைத்து பார்க்கும்போது ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த வாழ்க்கையில இந்த உபத்திரம் வந்தது. அந்த மாதத்துக்குள்ளாகவே அந்த உபத்திரம் மாறி இருக்குது என்று சொல்லி நாம் நம்புகிறோம். வேதத்தில் வசனங்கள் இல்லாவிட்டாலும் இந்த வார்த்தைகளை வைத்து நாம் அதை சொல்லி கொண்டிருக்கிறோம். இது மாத்திரம் இல்லை, இவர்கள் 7 நாள் மௌனமாக இருந்தாங்க. 8ஆவது நாள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நாட்கள் தான் பேசுகிறாங்க. ஒரு சில நாட்கள் சொன்ன ஒரு 2-3 நாட்கள் அவனோடு பேசியிருக்கலாம். ஒரு 10 நாட்கள் கணக்கு வச்சா அதுக்கு ஒன்று ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறதை பார்க்குறோம். என்னுடைய ஞானத்துக்கு கட்டினது ஒருவேளை ஒரு 15-20 நாட்களுக்குள்ள அந்த உபத்திரவம் மாறி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் மாறணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறணும்னா கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தா நாமும் அவருடைய முக தரிசனத்துக்காக காத்திருப்போங்க. அந்த வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு மாறினதுன்னு பார்க்குறோம். முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். குடும்பங்கள் அவனோடு வந்து சேர்ந்தாங்கன்னு பார்க்குறோம். நெடு நாளாய் அவனுக்கு ஆயுசு நாட்கள் கர்த்தர் கொடுத்தான்னு பார்க்குறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்த 42ஆம் அதிகாரம் முழுசுமா வாசிக்கும் போது ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். 10 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த 3 பிள்ளைகளைப் போல சௌந்தரியமான பிள்ளைகள் யாருமே இல்லை உலகத்தில். இப்படிப்பட்ட ஒரு அழகுல பிள்ளைகள் இருந்தாங்க.
காரணம், யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அருமையான ஜனமே, குடும்பமே, சபையாரே, இதை பார்க்கிற ஜனங்களே, உங்க முகத்தை, என்னுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறுங்க. இன்னைக்கு வியாதிக்காக, சீக்குக்காக இன்னைக்கு பல ஆயிரங்களை செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். பல ஆயிரங்கள் செலவாகி கொண்டிருக்கிறது. வருஷத்துல கணக்கு போட்டா, மருத்துவத்துக்கு மாத்திரைக்கு மாத்திரை கணக்கு போட்டா லட்சங்கள் வந்து நிற்கும் போல தெரியுது. இன்னைக்கு நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் பல ஆயிரங்களை மாதம் மாதம் தின்று கொண்டிருக்கிறது. இது மாறணும். நமக்கு வாஞ்சிருக்கா இல்லையா? ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறா. முகம் நம்மேல பிரசன்னமாகட்டும். யோபின் முகத்தை பார்த்து கர்த்தர் அதோடு விட்டு விடல, சிறையிருப்பை மாற்றினா. அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறது தான் பார்க்கிறோம். இந்த 42ஆம் அதிகாரம் 10 to 17 வரைக்கும் வாசிக்கும் போது இப்படியெல்லாம் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இப்படியெல்லாம் யோபுவை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்க முடியும். அருமையான ஜனமே, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த 8-9 வசனங்கள்ல பார்க்கிறோம். சொல்ற, நான் யோபின் முகத்தை பார்ப்பேன். ஆண்டவர் வாஞ்சியா இருந்தார், நான் யோபின் முகத்தை பார்க்க போறப்பா. போதும், அவன் பட்ட பாடுகள் போதும், அவன் விட்ட கண்ணீர் போதும். இந்த வாழ்க்கையில் நான் நன்மை செய்ய போறேன். நீங்க போய் பலி கொடுங்க, நீங்க போய் பலி கொடுங்க, நான் யோபின் முகத்தை பார்க்க போறேன். 9ஆம் வசனத்துல கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லி முடிக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக தான் சிறையிருப்பு மாறுகிறது. அருமையான குடும்பமே, சபையாரே, ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்துட்டார்னா வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றிடுவாருங்க. பிரச்சனை மாறும், வேதனை மாறும், கடன் மாறும், இல்லாத நிலைமை மாறும், வறுமை மாறும், தரித்திரம் மாறும். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் சிறையிருப்பா இருக்கா அதெல்லாம் மாறும். நிச்சயமா கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வா. இங்க வேதாமத்தில் எடுத்து பாருங்க, 38 வருஷம் குளத்தண்ணியில் கிடந்தவன கர்த்தர் முகத்தை பார்த்தார். 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரிய கர்த்தர் முகத்தை பார்த்தார். கர்த்தர் முகத்தை பார்த்தார். குருடனான சீமோனை முகத்தை கர்த்தர் பார்த்தார். எல்லாருடைய முகத்தை கர்த்தர் பார்த்ததுனாலதான் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலை. தோமா எத்தனையோ முறை ஆண்டவர் வரும்போது இல்லை, ஆண்டவர் வந்து நிக்கிற, தோமாவே என் காயத்திலும் விரல போடு. தோமாவின் முகத்தை பார்த்தார். தோமா 2050 தமிழ்நாட்டுக்குள்ள கடந்து வந்தான். 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தான் தோமா. 2075 கிபி 75 தான் அவன் மரித்து போகிறான். மரித்து போனான். காரணம், யோபின் முகத்தை மாத்திரம் பார்க்கல, தோமாவின் முகத்தையும் கர்த்தர் பார்த்தார். தேடி போனார், சீசர்களை தேடி போய் முகத்தை பார்த்தா. இன்னைக்கு உங்களையும் நீ தேடி வந்திருக்கிறார். நம்ம முகத்தை பார்க்க அர்ப்பணிப்போமா? அவர் மலையை பார்க்கல, காத்த பார்க்கல, ரெட்டு இன்னைக்கு இருக்குதான்னு இந்த எல்லோ அலர்ட்டை பார்க்கல, இந்த ரெட் அலர்ட்டை பார்க்கல. அவர் வந்துட்டாருங்க, நம்ம பக்கத்தில் நின்று கேட்கிறாரு, யோபின் முகத்தை பார்த்து கர்த்தர், நானு யோபின் முகத்தை பார்த்து கர்த்தர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம முகத்தை அவர் பார்க்கட்டும், நம்ம முகத்தை அவர் பார்க்கட்டும். கதவை அடைச்சு சாத்தி வச்சு அவர் நம்ம முகத்தை பார்க்காதபடிக்கு போயிட வேண்டாம், போக வேண்டாம். இன்னைக்கு சுனேமியால் அவரோட முகத்தை பார்க்க விரும்பல, ஆனா தேடி கண்டுபிடிச்சு போனா. இன்னைக்கு நமக்கு அப்படி அல்ல நிலைமை. நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த வாசல் 12 கதவை தட்டுக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை தந்தான் நோல வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன். முகத்தை பார்த்து போஜனம் பண்ண அவ தயாரா இருக்கிறா. சகைவை இறங்கி வேணாம் வீட்டுல தங்கணும், சீக்கிரமா இறங்கி வேணாம் வீட்டுல தங்கணும். சீக்கிரமா இறங்கி வந்தான். யோபின் முகத்தையும் சகையின் முகத்தை பார்த்தவ சகைக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு நீங்களும் நானும் அவட முகம் நம்மளை படணும்னு சொல்லி விரும்பினா அர்ப்பணிப்போம், அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிடம் நேர்முழங்காலம் முடக்குவோம். ஆண்டவரே, என் முகத்தை நீங்க பாருங்கப்பா,
ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட் எப்படி வரட்டும், இன்னைக்கு அழிவை நோக்கி வரட்டும். பெரிய யுத்தம், பெரிய காரியம் பாருங்க. இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கர யுத்தம். இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் தெரியல. சரிக்கு சரி அடிக்கிறான் ஈரான்ல. இன்னைக்கு அவனுக்கு பதிலாக இன்னைக்கு அநேக ஜனங்களை எழுப்பிட்டாங்க இஸ்ரேலுக்கு விரோதமா. எங்க போய் முடியுமோ தெரியல. யுத்தங்கள் இன்னைக்கு உலக போருக்கு முன்பாக கடந்து வந்துருமா? இஸ்ரேல் யுத்தம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம். இன்னைக்கு லீபனோன் அனாந்தரம் நேற்று அழிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இந்த ரெட் டவில் என்கிறதான ஒரு இடம் நேற்று அழிக்கப்பட்டதா? வேதாகமத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் தெய்வ சமத்தில் வந்திருக்காடு முகம் நம்ம பார்த்துட்டா போதும். எப்படிப்பட்ட அழிவு வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நம்மளை பாதுகாக்க முடியும். அன்று சொல்றார் பாருங்க, நீ போய் தொடு, அந்த உயிரை ஏத்துறாது. அவன் ஜீவனுக்கு உனக்கு எடுக்க அதிகாரம் இல்லை. யோபுடைய ஜீவன் எடுக்க பிசாசுக்கு அதிகாரத்தை கொடுக்கல. ஜீவன் எடுக்க எந்த மந்திரத்துக்கோ, எந்த மாந்திரிகத்துக்கோ, எந்த மனுஷனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. முகம் நம்ம பார்க்கட்டும். நீங்க என் முகத்தை பாருங்கப்பா, என் முகத்துல ஒரு பிரசன்னமாகி என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாத்துங்கன்னு சொல்லி அண்டட்ட கேட்போம். நிச்சயமா யோபின் முகத்தை பார்த்து கத்த யோபின் சிறை இருப்பை மாட்டினது போல நம்முடைய சிறை இருப்பை மாட்டி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவா. எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், விவசாயங்களை ஆசீர்வதியும், மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும், வாகனங்களை ஆசீர்வதியும், பிள்ளையோட படிப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாட்டுடைய கரம் இருக்கட்டப்பா. வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமான, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. ஒன்றிலும் குறை இல்லாமல் நிறைவானது மேலானதை தாங்க. இந்த மலையின் சீட்டுங்களோ, மலையின் காரியங்களோ எந்த விதத்திலும் பிள்ளைகளை தாக்காதபடி, பாதிக்காதபடி வேலை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு அழிவுக்கான மலையை அல்லாதபடி ஒரு ஆசீர்வாதமான மலையை மாட்டுங்கப்பா. விவசாயங்களுக்கும் ஆண்டவரே, குடும்பத்தின் காரியங்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாய் அமையட்டும். அற்புதம் நடக்கட்டும். கேட்ட சத்தியத்தின்படி உங்க முகம் எங்கள் மேல் பிரசன்னமாகட்டும். எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறிய இருப்பை மாட்டி போடுங்கப்பா, மாட்டி போடுங்கப்பா, மாட்டி போடுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும். உங்க வல்லமையுள்ள கரம் இறங்கி வரட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எந்த சிறிய இருப்பில் சிக்கி இருக்கிறாங்களோ அந்த சிறிய இருப்பில் ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வெட்கங்களா இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம், வேண்டாத காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் மாட்டி போட்டு சமாதானத்தின் தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்த பாதிப்பும் இல்லாம ஒவ்வொருவரையும் நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.